தாவேகா ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக பொது தளத்திற்கு வந்திருக்கார் விஜய். அந்த பொது தளம் அவருக்கு எத்தகைய வரவேற்பை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை கொடுத்து சொல்லலாம். அந்த வகையில் விஜய் நடத்திய அந்த முதல் ஆர்ப்பாட்டமே பட்டை கிளப்பி சொல்லலாம். அந்த அளவுக்கு திரளான மக்கள் கூட்டம் கூட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த அரங்கம் முழுவதுமே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த சிவானந்த சாலை முழுவதுமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மக்கள் தலை என்று சொல்லக்கூடிய அளவில் கடல் அலையா மக்கள் தலையா என்று சொல்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை திரட்டியிருந்தாங்கன்னு சொல்லலாம். திரட்டியிருந்தாங்கன்னு சொல்கிறத விட வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அலையாக ஆர்வத்தோடு தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்ற காட்சி பார்க்க முடிஞ்சது. இது விஜய்க்கான ஒரு வரவேற்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டத்துக்கான வரவேற்பா விஜய்க்கான வரவேற்பா என்றால் இது விஜய்க்கான ஒரு வரவேற்பாக தான் பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு அவருடைய ஆதரவாளரும் சரி பொதுமக்களும் சரி விஜயுடைய வருகையும் விஜய் வந்த பிறகு அவருடைய காணப்பட்ட எழுச்சியும் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு 2026 தேர்தலுக்கு தாவேகா தயாராக இருப்பது என்பது இந்த கூட்டத்தின் சாட்சியாக இருக்கும் என்றே நம்பலாம். பிரம்மாண்டமான கூட்டம் என்றாலும் 3 மணி நேரத்துக்கு மேலாக பேசக்கூடிய நிகழ்வு என்றாலும் 3 நிமிடத்தில் பேசி முடித்துவிட்டு அவர் நகர்ந்து சென்றது ஒரு வெற்றிகரமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடுமையான வெயிலும் கூட்ட நெரிசலும் நிகழ்ந்த அந்த அரங்கில் 3 நிமிட பேச்சு பாராட்டக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டது. ஒருவேளை அதிகமாக பேச நேர்ந்தால் வெயில் தாக்கத்தால் பலர் மயக்கமடைந்திருக்கலாம், சில அசம்பாவித சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் 3 நிமிடத்தில் அவர் தன் பேச்சை உரையை நிறைவு செய்துவிட்டு புறப்பட்டது எல்லோருக்கும் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்பட்டது. வெயில் கொடுமையில் தொண்டர்களும் சரி பொதுமக்களும் ஒரு தப்பிய நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் இருந்தது. அந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திரளான தொண்டர்கள் வந்திருந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றது தாவேகாவின் செல்வாக்கை நிரூபிக்கும் வகையில் இருந்ததாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.